வணக்கம் உறவுகளே, நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும். இன்றைக்கும் பலவா போல ஒரு அருமையான சமையல் காணொலிலாம் சந்திக்கிறோம். இன்றைய நாங்கள் ஒரு தித்திப்பான ஒரு இனிப்பான சமையல் செய்ய போறோம். அந்த சமையல் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. பயறு பாயாசம் செய்வோம். பயறு பாயாசம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் பாயாசம் என்றாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். பாயாசத்துல நாங்கள் நிறைய விதமா செய்யலாம். பயறு, பருப்பு, சவரிசி நிறைய போட்டு நிறைய விதமான முறையில செய்வோம். நாங்கள் இன்றைக்கு பயறு பாயாசம் தான் செய்ய போறோம். அது எப்படி நல்ல சுவையான முறையில தித்திப்பா இருக்கும்ன்றதை காணொலிக்கு சென்று பார்க்கலாம். நாங்க காணொலிக்குள்ள போகலாம். நாங்கள் இப்ப பாயசம் செய்ய தொடங்கலாம். என்ன அப்ப பாயசம் செய்ய முதல்ல என்னென்ன பொருட்கள் பார்க்கணும். அதை பார்ப்போம். நாங்கள் 1/4 கிலோ பயர் எடுத்திருக்கிறோம். பயறு பாதம் தான் செய்ய போறோம். அப்ப 1/4 கிலோ பயர் எடுத்திருக்கிறோம். அப்படியே பாத்தீங்கன்னா பயறு பாகத்துக்கு நாங்கள் வெல்லம் சேர்க்க போறோம். அடுத்தது 1/2 கப் சவ்வரிசியும் சேர்க்க போறோம். பயறு பாகாசத்துக்கு தனியா பாகாசம் சவ்வரிசி காய்ச்சலாம். நாங்கள் பயருக்கு 1/2 கப்பு சவ்வரிசியும் போட போறோம். புளம்ஸ் 50 கிராம் அளவு எடுத்திருக்கிறோம். புளம்ஸ் அப்படியே கச்சான் மொத்தம் எடுத்திருக்கிறோம். கச்சியா இருக்கு, நீ வறுத்தெடுக்கணும். கஜுவும் போடலாம், நாங்க கச்சாம் போட போறோம். கஜுவுக்கு பதிலாக கச்சான் போடலாம். அந்த ஏலக் வாசனைக்கு மற்றது சீனியும் போட போறோம் பாகத்துக்கு. தேங்காய் பால் நாங்க 2ஆம் பால் எடுத்து இது வச்சிருக்கிறோம். மற்றது 1ஆம் பால். 2ஆம் பால் தான் பாகத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். நாங்க இப்ப என்னன்னா எல்லாத்தையும் வறுத்தெடுப்போம். வறுத்தெடுக்கணும். இப்ப மூட்டிக்கொள்வோம். இப்ப அடுப்பு நல்லா அமௌண்ட்டு நாங்க சட்டிய வைப்போம். சட்டிய இப்ப சூடாயின அப்புறம் பயரை போட்டு வறுப்போம். நாங்கள் அப்படியே பயறு பொன்னிறமா வர மாட்டோம், வறுக்க வரும். அதான் பயறு வாசம் வரும், பொன்னிறமா வரும். அப்புறம் எங்களுக்கு சுவையான பாகாசமும் கிடைக்கும். பயறு வறுபட்டு வரைக்கும் வாசம் வரும். அப்ப தெரியும் வறுபட்டு. பயறு வறுக்க அடுப்ப குறைவாத்தான் நாங்க எரிச்சு கொள்ள வேணும். பயறு நல்லா கருகி பெருந்து நாங்கள் என்ன பாகாசம் கொடுக்க வேண்டிய பயறு குடிக்கவே முடியாது. மட்டும் நல்லா வறுக்கணும். வாசம் வந்துட்டு வறுபட்டு பொன்னிறமா வந்துட்டு நாங்க அப்ப எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் இப்படியே கச்சான் முத்தையும் போட்டு வறுத்து கொள்ளுவோம். கச்சான் முத்து இந்த கோது எடுக்கணும் போல. வறுத்த உடனே அப்படியே அந்த கையை கசக்கி விட கோதெல்லாம் பூ கலந்து. கச்சான் முத்து லேசா வறுபட்டாலே காணும். இப்ப வறுபட்டுது. அப்படியே நாங்கள் கச்சான் முத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம். இப்படியே எடுப்பேன். அடுத்த நான் இப்ப ஏலக்காய் வறுக்கப்ப ஏலக்காய் வறுத்தாத்தானுங்க நல்ல வாசம். வறுத்து போட்டு குத்த வரும், இடிச்செடுத்தா நல்ல ஒரு வாசம். வறுத்தெடுத்த பெயரை நாங்க இப்ப கழுவி எடுக்கிறோம். கழுவி எடுத்துட்டு தான் இப்ப அவிய விட போறோம். நாங்க பெயர் அவிகிறதுக்கு நாங்க இந்த சில்வரால 4 சில்வர் தண்ணி விட போறோம். நேரம் அவியணும். உங்களுக்கு 1/2 மணி நேரம் அவியணும். அவிஞ்சாதான் எங்களுக்கு
பாயாசத்துக்கு நல்லா பாயாசத்துக்கு நல்ல அவிஞ்சு நல்லா பச்சையா வரும். பசியா வரும். இது வறுத்தது தானே, நீ அவியேக்க அந்த பச்சை மணம் இருக்காது, அதுக்கு தானே வறுக்கிறதோ. நீ அவியற ரமணத்தியாலம் விட்டா தான் அந்த வரப்பட்டதை அவிஞ்சு வரும். தண்ணீர் எவ்வளோத்துக்கு அவியுதோ அவ்வளோத்துக்கு நல்லா. இப்ப பாத்தீங்கன்னா பயறு நல்லா அவிஞ்சு வந்துட்டு வெட்டிச்சு அப்படி அவிஞ்சிட்டு சுமார் அரமணத்தியாலங்களாக அவிய விட்டதோ நல்லா அவிஞ்சிட்டு நாங்க என்னைய போறோம்டா சவ்வரிசி போட போறோம். பயரோட சேர்ந்து சவ்வரிசியும் போட்டுக்கொள்ளுவோம். சேர்ந்து அவியட்டும். வா அப்படியே நாங்க தண்ணி சீத்து கிளந்து விடுவோம். உங்களுக்கு அளவா வரும் தண்ணி அவிஞ்சு சவ்வரிசியும் அவிஞ்சு வேற அப்படியே ரெண்டும் கலப்பட்டு உண்டு. பயரும் சவ்வரிசியும் நல்லா அவிஞ்சு வந்துட்டு அதே நேரத்துல நாங்க 2ஆம் பாலை விட்டு கொள்ளுவோம். அப்படியே கிளக்கி விட்டுட்டு இதே நேரம் நாங்க வெல்லம் கரைச்சி வச்சிருக்கிறோம் நல்லா அப்படியே படிச்சு விடுவோம். அப்படியே சுத்தி விடுவோம். அப்படியே நான் கிளக்கி விடுவோம் சேர்த்து எல்லாம். இதே நேரம் நாங்க கச்சானையும் போட்டுக்கொள்ளுவோம். பிளம்ஸ் போட்டுக்கொள்ளுவோம். தேயிலைக்காய நல்லா இடிச்சு வச்சிருக்கிறோம், அதையும் நாங்க போட்டுக்கொள்ளுவோம். ஏலக்காய் ஒரு வாசம் நல்லா இடிச்சா அப்புறம் இன்னும் நல்ல வாசமா இருக்கும். அப்படியே கிளக்கி எல்லாத்தையும் விடுவோம் சேர்த்து. பாகாசம் நல்லா இறுக்கமா இருக்கக்கூடாது. இப்ப தண்ணி பதமா இருந்தா தான் குடிக்க நல்லா இருக்கும். பயறு பாயாசம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். என்ன மாதிரி இப்ப பாயாசம் ரெடி ஆயிட்டுது என்ன? உங்களுக்கு பயறு பாகாசம் ரெடி ஆயிட்டுது. அதுல ஒரு சின்ன ஒரு தவறு நடந்து போச்சுது. என்னன்னா நாங்கள் 1ஆம் பாலம் சீனியம் போட்டதை வீடியோ எடுக்க தவறுபட்டு விட்டது. அதால் நீங்கள் 1ஆம் பாலம் கொஞ்சம் சீனியும் போட்டுக்கொள்ளலாம். என்னன்னா இனிப்பு காணாம இருந்தா சீனி போட்டுக்கொள்ளுங்க. நீங்க அளவா சீயக்க வெல்லம் மட்டுமே போதுமானதா இருக்கும். இப்ப பாருங்க நல்ல பாயாசம் நல்லா ரெடி ஆயிட்டுது. பயறு பாகாசம் உங்களுக்கு ரெடி ஆயிட்டது. நாங்கள் ரக்கி பரிமாறலாம் என்ன? நாங்க ரக்குவோம். நாங்க ரக்கி கொள்ளுவோம் எங்களோட பயறு பாகாசத்தை. கிளறி காட்டுங்க. பயறு இப்படி இருந்தா தான் சாப்பிட நல்ல ருசியாயிரும். பயறு பாயாசம் என்ன பாயாசம் ரெடி ஆயிட்டுது. எங்க பாப்போம் பாருங்கோ. பாயாசம் அடுத்து கிள்ளி வச்சிருக்கிறோம். அப்ப நீங்களே கொஞ்சம் குடிச்சு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. என்ன மாதிரி இருக்கு? நானும் குடிக்க ஆவலா இருக்கிறேன். நீங்க குடிச்சு சொல்லுங்க. நான் இப்ப கொஞ்சம் தலை குடிப்போமா? வெல்லம் போட்டாதான் நல்லொரு சுவையான ஒரு பயறு பாகாசம் நல்லா இருக்கு. வெல்லம் போட்டது அப்படியே எங்களுக்கு கச்சானும் கடிவர புளம்ஸ் பயறு எல்லாமே நல்ல அளவா இருக்கு. நல்ல சுவையாவும் இருக்கும். நல்ல சுவையா இருக்கும். அப்படி நீங்க எங்க சாப்பிட போறீங்க? உங்க சாப்பிட போறீங்க? நான் ஆறுதெல்லாம் சாப்பிட போட பொறுமையா இருந்து நல்லா ருசிச்சு சாப்பிடுவோம். நான் என்ன சொல்ல விரும்புறீர்கள்? நல்லா குடிக்கிறீர்கள், டேஸ்டா குடிச்சு கொண்டே இருக்கலாம். இப்படியே நீங்கள் இதே போலயே செய்து சாப்பிடுங்க. பயறு அதோட கொஞ்சம் சவ்வரிசி அளவளவா
பிளம்ஸுகள் எல்லாம் போட்டு கச்சான் முட்டை எல்லாம் போட்டு இதே போலயே சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. பாகாசம் காய்ச்சி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். பாகாசம் எல்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். பயறு போட்டு செய்யறது செய்யற நல்ல சத்தும் கூட, உடலுக்கு நல்லது. நல்லது. அப்ப இதோட வந்து நாங்கள் இந்த காணொளியை முடித்துக் கொள்வோம். இன்னும் ஒரு சமையல் காணொளியில சந்திப்போம். நன்றி, பாய்.